எவராலும் சதித்திட்டம் மூலம் ஆட்சி அமைக்க முடியாது என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். ஊழல்வாதிகளுக்கு எதிரான விசாரணைகளை முடக்குவதற்கு அழுத்தம் விடுப்பதே கூட்டங்களை நடத்தி நாடாளுமன்ற ரீதியில் பயணிக்கும் குழுக்களின் நோக்கமாக அமைந்துள்ளதாகவும் கட்சியை வெற்றியடைச் செய்வது அல்ல எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி மாளிகையில் ஊடக நிறுவனங்களின் பிரதானிகளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று சந்தித்தார். 2014 ஆண்டு முற்பகுதியில் அப்போதைய பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்றார். அவர் சென்ற கூட்டங்கள் மற்றும் நிகழ்வுகளை மாவட்டத்தில் உள்ள எந்த ஒரு அமைச்சருக்கோ உறுப்பினர்களுக்கோ நடாத்துவதற்கு அவர் இடம் அளிக்கவில்லை. அந்த கூட்டங்களுக்கு மக்களை வரவழைப்பு தொடர்பில் அமைச்சர்கள் எவருக்கும் அறிவிக்கப்படவில்லை. அவர்களுக்கான அழைப்பையும் அவர் விடுக்கவில்லை. நான் அனுராதபுரம், பொலன்னறுவை, மாத்தளை, ரத்னபுரி, காலி ஆகிய மாவட்டங்களுக்கு வரவுள்ளேன். அதனால் இந்த நிறுவனங்கள் உள்ளவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என மாவட்ட அரசாங்க அதிபருக்கு அறிவித்தார். அதிகாரிகளோடு மாத்திரம் அரசாங்கத்தை கொண்டு செல்வதற்கான ஆரம்பமே அது. அனைத்து அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டனர், வேதனை அடைந்தார்கள். சில மாவட்ட தலைவர்கள் அந்த கூட்டங்களை புறக்கணித்தனர். இதன்போது மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற சில மோசடி செயற்பாடுகள் தொடர்பில் ஜனாதிபதி இதன்போது நினைவு கூர்ந்தார். இங்கிருப்பது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரச்சனை அல்ல. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்த கட்சியை தோல்வியடைய செய்த மோசடிக்காரர்கள் மற்றும் குண்டர்கள், திருடர்கள் குழு ஒன்றுக்கும் கட்சியை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று தூய எண்ணத்தோடு செயற்படும் இரண்டு தரப்பினருக்கும் இடையே பிரச்சனை உள்ளது.